வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகர ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் ஒரு அருமையான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் இந்த வருடமே அனுகூலமாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் குரு பயிற்சியில முழுமையா சொல்லிட்டேன். இப்போ இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருப்பதனால் இடங்கள், சொத்துக்கள், வண்டிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதங்கள்ல தைரியமா நீங்க வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொத்துக்கள் மூலியமாக. அதே மாதிரி தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். பாக்கியஸ்தானம், குடுப்பன ஸ்தானம் நல்லா இயங்குது உங்களுக்கு. அப்போ பாக்கியஸ்தானம்னா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள், பெண்களாக இருந்தால் மாமனார் மாமியார் வீட்டு மூலியமாக, தாய் வீட்டு மூலியமாக, இல்லை அண்ணன் தம்பிகள் மூலியமாக வர வேண்டிய வரவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைகள்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. திருமண வயதில் இருப்பவர்கள்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஏற்படும். நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு அதிகமாக உண்டு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் போறதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அது குடும்ப சார்ந்த சுற்றுலா, குடும்பம் சார்ந்த வெளியூர் பயணங்கள், குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய பொருட்கள் வாங்குவீங்க, தேவையான பொருட்களை வாங்குவீங்க, தேவையான உபகரணங்கள் வாங்கி நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய அனுகிரகங்கள் அதிகமாக மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. நாங்கள் ஆல்ரெடி குரு பலனை சொல்லியிருக்கோம். அந்த குரு பலனை பற்றி குரு பலன் வீடியோ பாருங்க, ஏற்கனவே போட்டிருக்கோம், அதில் பாருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள்லாம் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான தேவையான கல்லூரிகள், தேவையான படிப்பை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிறைவான ஒரு கல்லூரிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் வயதுகள் சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏற்ற அந்த சில வியாதிகள்லாம் குணமடையக்கூடிய வாய்ப்புகளை ஃபுல் ரெமிடி கிடைச்சி அதன் மூலியமாக இந்த மருந்தே வேண்டான்னு டாக்டர் கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்குலாம் கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்க. இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான அனுகூலமான மாதமாக அமைகிறது. இப்போ உங்கள் ராசிக்கு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி, அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லை டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதில் கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்தை போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க க்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.